அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில். இந்த மையத்திலிருந்து சென்னை மாநகரத்தைச் சேர்ந்த திருவாளர் கார்த்தி அவர்கள் தற்காப்பு கலை ஆசான் மற்றும் சிலம்பு ஆசான். இவர் டிரைவிங்கும் சிறப்பாக செய்கிறார். இல்லறத்திலே இருந்து கொண்டு இந்த உண்ணாக்கலையை அருமையாக கற்றுக்கொண்டு தன்னுடைய உடலில் இருக்கின்ற அனைத்து நோய்களையும் மீட்டெடுத்துவிட்டு நடுநிலைத்தன்மையோடு ஆரோக்கியமாக என்றும் சந்தோஷமாக இப்பொழுது 6 நாட்களாக நீரை மட்டுமே எடுத்துக்கொண்டு உபாச முறையிலே அருமையாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களெல்லாம் காரணம் இந்த உண்ணாக்கலையை கற்று இந்த புத்தகத்தை படித்து அதில் இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் உட்வாங்கி அவர்கள் இப்பொழுது ஆரோக்கியமாக மருந்து மாத்திரைகள் எதுவுமே எடுக்காமல் சிறப்பாக இல்லறத்திலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இல்லறம் இனிமையாக இருக்க வேண்டும், நல்லறமாக மாற வேண்டும், எப்பொழுதும் ஆரோக்கியம் என்ற செல்வம் பெருக வேண்டுமானால் உண்ணாக்கலை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். உண்கின்ற பொழுது உண்டு மகிழ வேண்டும். அதை உண்ணாமல் நிறுத்தி மகிழக்கூடிய மாபெரும் ஆற்றலை பயிற்சியின் மூலம் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். குறைந்தபட்சம் 6 மாதம் காலை வரையாவது ஒருவேளை உணவிலே இருந்து கொண்டு இந்த நீர் சிகிச்சை முறையை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றங்கள் நிகழும். ஏனென்றால் இந்த மாற்றம் என்னவென்றால், இந்த உலகத்தில் தாவர வகைகள் என்று சொல்லப்படுகின்ற ஓரறிவு தாவரம், அந்த தாவரத்திலிருந்தான் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக 7ஆம் அறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைநிலை வரையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது உலகிற்கு. இது பரிணாம வளர்ச்சி இன்றும் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. விஞ்ஞானமும் அதுதான், மெய்ஞானமும் அதுதான். மெய்ஞானத்திலே அந்த ஓரறிவில் இருந்துதான் 2ஆம் அறிவு, 3ஆம் அறிவு, 4ஆம் அறிவு, 5ஆம் அறிவு, 6 அறிவு என்று சொல்லக்கூடிய மனிதன்தான் யோகியாக இயற்கையாக மாறுகிறான். அவன் யோகியாக வாழ்ந்து 7ஆம் நிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அந்த விண்காந்த அலைகளை எவ்வாறு தன் உடலுக்குள்ளே உட்புகுத்தி மாபெரும் ஆற்றல் சக்தியை பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்ந்த காலம் யோகிகள் சித்தர்கள் வாழ்ந்த காலமாகும். அப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர்கள்தான் இப்படிப்பட்ட உன்னத ரகசியங்கள் எல்லாம் நமக்கு கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இந்த புத்தகத்தை உண்ணாக்கலை உண்ணாமல் வாழும் யோக முறை கலை புத்தகத்தை வெங்கடேசன் ஐயா அவர்கள்தான் அருமையாக வகுத்து கொடுத்திருக்கிறார். இவர் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் அடியேனும் புறப்பராக செய்து இந்த பலனை அறிந்துதான் இந்த உன்னத கருத்தை அடியேன் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.